லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணே, இன்னைக்கு அண்ணி உங்களோட ஜீப்ல வந்தே ஆகணும். என்ஜாய்ண்ணே. ஏங்க, என்ன எதுவும் பேசாமே வரீங்க? நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஓ, சிரிச்சா நீங்க அழகா இருப்பீங்கன்னு சொன்னனே அதுவா? அட, நீங்க சிரிக்காம அழகா தாங்க இருக்கீங்க, நம்புங்க. நான் சொன்னது மனசு விட்டு பேசினா மனசு லேசாயிடும் சொன்னீங்கல்ல, அத இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோமா? இன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி? போதும் போதும், வாங்க போலாம். ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், இந்த ரங்கநாயகி அம்மா புள்ள மேலே ஏங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தனா? உங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாதுங்க. சரியான ரவுடிங்க அவன். அவங்க அம்மாவும் ரவுடியாம். குடும்பமே ரவுடி குடும்பம். பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு பயந்து போய் எல்லாரும் சும்மா இருந்தாங்க. இப்படிப்பட்ட பூனைங்களை தூக்கி உள்ள வைக்கிறது தான் என் கேரக்டர். அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் பூனை இல்லைங்க, சிங்கம். என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லையே. அதுக்காகலாம் நீங்க பயப்படாதீங்க. சக்தி நல்லவங்களுக்கு நல்லவ, கெட்டவங்களுக்கு ரொம்ப கெட்டவ. அப்போ நானும் நல்லவன் தாங்க. அப்போ நானும் உங்களுக்கு நல்லவதான். அம்மா, கணக்கெல்லாம் ரெடியா இருக்குமா? கோதண்டோ, என்னால தலைவலி தாங்க முடியல. கணக்கெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். அப்புறம் இன்னைக்கு யார் பார்க்க வந்தாலும் நாளைக்கு வர சொல்லுங்க. சரிங்கம்மா. நில்லுங்கம்மா. நான் அவசரமா ரங்கநாயகி அம்மாவை பார்க்கணும். இருங்கம்மா. அம்மாவை இன்னைக்கு பார்க்க முடியாது, நீங்க நாளைக்கு வாங்க. நான் தான் அவசரம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, போயா. அம்மா இருங்கம்மா, என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு வாங்க. அவங்கள இப்ப பார்க்க முடியாது. அதெல்லாம் என்ன பாப்பாங்க? யோ, நான் புஷ்பா. அம்மா நில்லுமா. போயா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. ரங்கநாயகி, ஏய் ரங்கநாயகி. அம்மா ஏமா கத்துறீங்க? போயா. அம்மா. மெஸ்ஸ காலி பண்றதுக்கு சரியான ஆளு தான் புடிச்சிருக்கான் சங்கிலி. ஆனா இவகிட்ட திமிரா பேசினா வேலைக்கு ஆகாது, நடிச்சிருவோம். ரங்கநாயகி அம்மா, அம்மா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுமா. அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, உங்களதாம்மா நான் நம்பி வந்திருக்கேன். அம்மா, நீங்க மட்டும் எனக்கு உதவலன்னா நான் நடு தெருவுக்கு வந்துருவேம்மா. அம்மா காப்பாத்துங்கம்மா. யார் நீ? கோதண்டோ. அம்மா, நான் எவ்வளவு சொன்னேம்மா, உங்களை பார்க்கணும்னு உள்ள வந்துட்டாங்கம்மா. அம்மா, இன்னைக்கு நான் யாரையும் பாக்குறதா இல்ல, போய் நாளைக்கு வாமா. இல்லம்மா, அது முடியாதுமா, ரொம்ப அவசரமா. எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. நீங்க மட்டும் உதவி பண்ணலனா நானும் என் ஒரே பையனும் நடு தெருவுல தான் நிக்கணும்மா. உனக்கு ஒரே பையனா? ஆமாமா, ஒரே பையன்தாம்மா. கோதண்டம், எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்புங்க. ஐயோ, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாமா, நான் கடன் கேட்டு வரல. கடன் கேட்டு வரலையா? வேற என்னமா வேணும் உனக்கு? உங்க உதவிதாம்மா வேணும். என் பேரு புஷ்பா, நான் நீதிமணியோட பொண்டாட்டி. நீதிமணி? எப்படியாவது மெஸ்ஸ காலி பண்ணி கொடுத்துருங்கம்மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ஓ, அவன் பொண்டாட்டியா நீ? அதான் என் பையன் கிட்ட சொல்லிருக்கேன்ல, அந்த இடத்த காலி பண்ண சொல்ல சொல்லி. அப்புறம் என்ன, உன் புருஷன் என்ன பார்க்க வர பயந்துகிட்டு ஒன்ன அனுப்பி வச்சானா? உங்க அவசரத்துக்கெல்லாம் காலி பண்ண முடியாதுமா, நீ கிளம்பு, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். அம்மா, நீங்க விசாரிக்கிறதுக்குள்ள
என் சொத்தே என் கைய விட்டு போயிடுமா ப்ளீஸ்மா. ஆமாமா, அந்த மெஸ்ல 4 பஜாரிங்க வந்து இருந்துகிட்டு அழிச்சாட்டியம் பண்றாங்கம்மா. என் தம்பி அவங்க கிட்ட போய் இதெல்லாம் தப்புன்னு ரொம்ப சாதாரணமா அன்பா சொன்னதுக்கு அவனை அடிச்சு விரட்டுறாங்கம்மா. ஊருக்காரங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்கம்மா. என் புருஷன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ஆளு. இப்ப இவங்க பண்ற கூத்துல படுத்த படுக்கையா கிடக்குறாருமா. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் என் பிள்ளையும் என்னமா பண்ணுவோம்? உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான்ல, நீங்களும் என்ன மாதிரி ஒரு அம்மா தானம்மா. அம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா, இந்த தாலி என் கழுத்துல தொங்குறதும் இல்லாம போறதும் உங்க கையில தாமா இருக்கு. அம்மா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். அழாதம்மா. கோதண்டம், வெற்றி எங்க? தம்பி வெளியில போயிருக்காருமா, இப்ப வர நேரம் தான். இங்க பாருமா, நீ போ. என் பையன் வந்ததும் அவன் அனுப்பி வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் என் பையன் பாத்துப்பான். இல்லம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நீங்க அவங்கள சாதாரணமா நினைக்கிறீங்க. ஆமா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. இப்ப நீங்க உடனே வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தெல்லாம் என் கைய விட்டு போயிடுமா. அப்புறம் உங்களையே நம்பி வந்த என் புருஷனும் மனசு உடைஞ்சு போயிடுவாருமா. அப்புறம் நானும் என் பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும், வேற வழியே இல்லம்மா. அம்மா அதெல்லாம் எதுவும் ஆகாதம்மா, நீங்க போகம்மா. தம்பியை கூட்டிட்டு நானே வரேம்மா. இல்ல, நான் போக மாட்டேன். அம்மா வராம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். அது வரைக்கும் இங்க தான் இருப்பேன். அம்மா அம்மா, என்னம்மா ஏந்திருமா. அதெல்லாம் முடியாது, நான் இங்க தான் இருப்பேன். அம்மா இப்ப வந்தா மட்டும்தான் நான் இங்க இருந்து நகருவேன். அதான் பையனை அனுப்புறேன்னு சொல்றாங்க இல்லம்மா, ஏந்திரிங்கம்மா. இல்ல இல்ல, நான் தான் அவசரங்கிறல்ல. அம்மா வந்தாதான் என்னால போக முடியும், இல்லன்னா நான் வர மாட்டேன். அம்மா என்னங்கம்மா, ஏந்திரிங்கம்மா. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் வர ஏந்திரிங்கம்மா. மாட்டேன். அம்மா கோதண்டம், மா வா போலாம். எழுந்திருமா, வா போலாம். அம்மா ரொம்ப நன்றிம்மா. நானும் என் குடும்பமும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா. அழாத, போலாம் வா. சரிம்மா, வாங்கம்மா. நீ போய் வெளியேறு. வாங்க. The mobile number you have dialed is currently not reachable. என்ன வெற்றிக்கு போன் போக மாட்டேங்குது? முதல்ல நம்ம போயிடலாமா, தம்பி வரும்போது வரட்டும்மா. சரி வாங்க, வண்டி எடுங்க. சரி வாங்க. நான் பின்னாடியே வரேன். சரிங்கம்மா. இன்னைக்கு நீயும் உன் குடும்பமும் நடுத்தெருவுல நிக்க போறது உறுதி. சக்தி, என் வீட்டு வாசல்ல நின்னு அவ்வளவு திமிரா பேசுனல, இப்ப அதே வீட்டு வாசல்ல நின்னு உங்க அம்மாவும் என் கால்ல விழுந்து கெஞ்சணும். மீனாட்சி, ஏ மீனாட்சி, மீனாட்சி, எங்க போனா இவ? மீனாட்சி, மீனாட்சிக்கா, இவளுக்கு என்னவா? எப்ப பாரு வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு ஓய் ஓயின்னு கத்திக்கிட்டே இருக்கா. கிடைச்ச அப்படியே மாவாட்டிடுவேன், சொல்லிருங்க. யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல நான் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயந்து ஓடி போயிட்டீங்களா? பயப்படுறவள பாரு, என்ன பேச்சு பேசுது. மீனாட்சி, விடுக்கா, இருடி. இத பாரு சாந்தா, அவ சும்மா கத்துவா, அப்புறம் போயிருவா.
அவளை நான் பாத்துக்கிறேன், நீ இரு. நானும் வருவேன். ஓ, உள்ளதா இருந்தியா? மரியாதையா பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து போடுன்னு சொன்னப்பவே கையெழுத்து போட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? என்ன புரியலையா? இன்னைக்குதான் இந்த வீட்ல நீங்க இருக்க போற கடைசி நாள். ஆமா, ரெண்டாவது பொண்ணு எங்க? நேத்து ரொம்ப வீராப்பா வந்து பத்திரத்தை மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போனா, இப்ப எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஏ சக்தி, எப்படி 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 எங்களை கோர்ட்டுக்கு இழுத்து குடும்பத்தோட உள்ள தள்ள போறாள் அவ. இங்க பாரு மீனாட்சி, இப்ப குடும்பத்தோட நீ நடு தெருவுல நிக்க போறியே, அதுக்கு என்ன பண்ண போறமா? என்ன 3 பேரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. இனிமே உங்களுக்கு நடு ரோடு தான் வீடு. நீங்க எங்க வேணாலும் படுத்துக்கலாம். இவ்ளோ பெரிய இடம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஆனா வீட்டுக்குள்ள ஒரு ஜான் இடம் கூட கிடையாது. கிளம்புங்க. ஏய், சும்மா கிளம்பு கிளம்புனா எங்க கிளம்புறது? நீதான் கிளம்பி போணும். எங்களுக்கு இங்க 1000 ஜோலி கிடக்கு. சும்மா ஏய் ஏய்னு கைய தூக்கிட்டு வர. ஏய், இப்பதானே சொன்ன இப்படி கைய தூக்கிட்டு வராதன்னு. கத்துறதா கத்துற, அப்படி திரும்பி கத்துறன்னு வச்சுக்கயே 1000 கஸ்டமர் கடைக்குள்ள வருவாங்க. ஏன் நீங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா? அவ என்ன பெரிய கலெக்டரா? அவ கேலி இவ பெரிய பணக்காரி, ஒண்ணுத்துக்கு இல்லாதவ. ஏய் போடி. சித்தி வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா நம்ம சக்தி கிட்ட சொல்லிடுவோம். சொல்லுக்கா. சக்தி, நீ இங்க உடனே கிளம்பி வரியா? இங்க சித்தி வந்து அம்மாவை திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ வரியா? அவ எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரா? வாங்கினது பத்தலையாமா? நீ எதுக்கும் பயப்படாதக்கா. 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். எது வேணாலும் பாத்துக்கலாம். இரு பேசாம. என்ன யமுனா அப்படி பாக்குற? அதான் சொன்னல, உங்க அழிச்சாட்டி எல்லாம் இனிமே செல்லுபடி ஆகாதுன்னு. போய் அந்த ஜால்ராவையும் உங்க அம்மாவையும் வர சொல்லு. வண்டி பஞ்சர். டேய், இது என் கடமைண்ணே. போடுறா. தேங்க்யூ. ஏங்க, உங்க வண்டி போய் எப்படிங்க பஞ்சர் ஆச்சு? அண்ணே, வண்டினாலே பஞ்சர் ஆகதானே செய்யும். ஐயோ, நான் இப்பவே போய் ஆகணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்குதான் எங்க ஜீப் இருக்குன்னு சொல்றது. ஆமாங்க, நீங்க வந்து நம்ம ஜீப்ல ஏறுங்க. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு போய் விட்டுறேன். ஏங்க, நம்ம ஜீப்பு கில்லிங்க செம்மையா பறக்கும். என் ஜீப்பு சும்மா ஜிவ்வுன்னு பறக்கும் போது நீங்க பார்க்கணுமே, இந்த மின்னல் இருக்குல்ல, மின்னல் பா அப்படி இருக்குங்க. நீங்க ஏறுங்க, வாங்க. ஏங்க, யோசிக்காதீங்க. அவசரத்துக்கு எதுவுமே பாவம் இல்லைன்னு இவங்க ஆயாவே என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிச்சுங்க. என்னடா? ஆமா ஆமா சொல்லிருக்காங்க. நீங்க வாங்க, வண்டியில இருங்க. போ. ஆமா வாங்க, யமுனா கூப்பிட்டு இருக்காங்களா? வாங்க. ஏங்க, வாங்கன்னு சொல்றேன், வாங்க. ஒரு நிமிஷம்.
கலக்குற. டேய் திடியா, அண்ணே நீ வேணா நடந்து வரியா? அண்ணே என்னண்ணே? நேரம் ஆயிடுச்சுங்க, சீக்கிரமா போங்க. இப்ப பாருங்க. பாத்தீங்களா, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சும் அவ வெளியில வந்தாளா பாருங்க. நான் சொல்லல இவளுங்கெல்லாம் பஜாரிங்கன்னு. புஷ்பா கத்துற மாதிரி இருக்கு. அவளா ஒரு பெரிய ஆளுன்னு அவ பேசுறதெல்லாம் பெருசு பண்ணி நீதான் அவளை பெரிய ஆளாக்கி விட்டுட்டு இருக்க. ஏய், உங்க அம்மாவை வர சொல்லு, இல்லன்னா எங்க ஆளுங்க உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நீ இங்கே இரு, நான் போறேன். யமுனா வேற தனி. இப்படி வா, இத பார். அவளை எப்படி அமைதியாக்கணுங்கிற வித்தை எனக்கு தெரியும். நான் போய் பேசுனதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டா, இரு நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி வா. யமுனாவால தனியா சமாளிக்க முடியாது, நீ சும்மா இரு, நீ பாத்துக்கோ, நான் வரேன். ஏக்கா, உனக்கு பேச தெரியாதுன்னா நான் பேசுறேங்கிறேன். ஷோ, போய் அப்படியே கெஞ்சுங்க, தாயே சரஸ்வதியேன்னு. அதான் அவ மேல மேல ஏறி பேசிக்கிட்டே இருக்கா. ஏன் புஷ்பா இங்க வெளியில நின்னு கத்துற? இப்ப உனக்கு என்னதான் வேணும்? நான் இந்த இடத்தை காலி பண்ணணுமா? முடியாது புஷ்பா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இது ஏன் இடம் புஷ்பா. இதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அம்மா. மீனாட்சி, என்னம்மா நீங்க எங்க வாங்க? இவங்க நான் சொல்லிதான் இங்க வந்திருக்காங்க. ரங்கநாயகி அம்மாவை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அம்மா வாங்கம்மா, உள்ள போய் பேசலாம். என்ன உள்ள போய் பேசுறது? எல்லாம் வெளியில வச்சே பேசலாம். 4 பேர் கேட்கட்டும், அப்பதான் உங்க பவுஸ் என்னன்னு தெரியும். புஷ்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு உள்ள வந்து பேசு. அம்மா உள்ள வாங்க, நீங்க முதல் தடவையா வந்திருக்கீங்க, வாங்க. அம்மா உள்ள போய் பேசலாமா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு பணம் கொடுக்க இங்கதான் நீங்க வந்தீங்களா? ஆமாம்மா, ஆனா என்னன்னு தெரியல, இவங்க பணம் வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கம்மா. ஏங்க, இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொருள் எல்லாம் எடுத்து தூக்கி வெளியில வீசுங்க. உங்க ஆளுங்களை போய் வர சொல்லுங்க. இந்த வீட்டை காலி பண்ணுங்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். புஷ்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். ஆமா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்றேன். ஏய், நீ என்ன உங்களுக்கு எடுத்து சொல்றது? பாத்தீங்களாமா, உங்களுக்கு அவ எடுத்து சொல்றாளாம். இத பாரு, நீ எதையும் எடுத்து சொல்ல தேவையில்ல. நீ இந்த இடத்தை காலி பண்ணா போதும். கிளம்பு. புஷ்பா, இங்க பாரு, ரங்கநாயகி அம்மா முதலா இங்க வந்திருக்காங்க. அந்த அம்மாவை இப்படி நிக்க வைக்கலாமா? வாமா, நான் சொல்றது கேளு, உள்ள வா. ஏய், என் கைய பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அவங்க தான் உள்ள வச்சு பேசலான்னு சொல்றாங்கல்ல, உள்ள வா. அம்மா நீங்க உள்ள போங்கம்மா, அவங்க வருவாங்க. அம்மா கோவப்படாதீங்க, நான் உங்க நல்லதுக்கு தான்மா சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம்மா. அம்மா இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. இல்லம்மா வேண்டாம். அம்மா ஊர்ல நல்லா விசாரிச்சிட்டம்மா, எல்லாரும் இவங்களை பத்தி நல்லபடியா தான் சொல்றாங்கம்மா. அன்னைக்கு கோதண்டத்துக்கிட்ட ஏன் மீனாட்சி பணம் வேண்டான்னு சொன்ன? தலையெழுத்துமா, எல்லாம் என் தலையெழுத்து. அந்த ஆண்டவன் உங்க ரூபத்துல எனக்கு பணம் கொடுத்து அனுப்பினாரு. சந்தோஷமா அந்த பணத்தை வாங்க வந்தேன். ஆனா அந்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அதான் அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பிட்டேன். உங்க 2 பேருக்குள்ளயும் என்னதான் பிரச்சனை? இடமா இல்ல பணமா? இப்படி கேட்டா என்ன சொல்றது? இவதான் மொத பிரச்சனை. இடம் பணம் எல்லாமே பிரச்சனை தான். இது எங்க இடமா? இவ வந்து இங்க உக்காந்துகிட்டு இருக்கா. இல்லம்மா, அவங்க பொய் சொல்றாங்க. அம்மா, இது ஏன் இடம்மா.
இத எங்க அப்பா அம்மா வரதட்சணையா என் புருஷனுக்கு எழுதி கொடுத்தாங்க. அம்மா இப்ப கூட இந்த இடம் எங்க 2 பேர் பேர்லயும் இருக்குமா. அடி பாவி, 10 லட்சத்தை கை நீட்டி வாங்குனியே, அப்ப அது என்ன கணக்கு? இத பாரு, எப்ப நீ பணத்தை வாங்கிட்டியோ அப்பவே இது ஏன் இடம். சரி, நேரடியாவே உன்கிட்ட கேக்குறேன், நீ பணத்தை வாங்குனியா இல்லையா? இல்ல.